ஓகே. இப்போ நம்ம அந்த 2 கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? அதோட ரிசல்ட் இங்கே பாருங்க. ரிசல்ட் 1ல பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இருக்கும். இஃப் அண்டு அதுக்கப்புறம் இதில வந்து மார்க்லாம் குடுத்துருக்கேன். அண்டு பிராக்கெட்குள்ள எல்லாவோட கண்டிஷன்ஸும் நான் இங்கே செக் பண்ணிட்டு, அந்த அந்த பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிட்டு, கமா, பாஸ், வித்தின் குவாட்ஸ்ல பாஸ், கமா, வித்தின் குவாட்ஸ்ல ஃபெயில். ஓகே. அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஈக்குவல் டு இஃப் இதில் ஒவ்வொரு கண்டிஷனையும் தனித்தனி பிராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் இஃப்போட பிராக்கெட் இது, அதுக்கு அடுத்து வர்றது கண்டிஷனோட பிராக்கெட். இது ஒரு கண்டிஷன் இல்லையா? இங்கே ஸ்டாருங்கிறது எதை மீன் பண்ணுன்னு சொன்னேன்? அண்டு. அது இந்த கண்டிஷன், அப்புறம் இந்த கண்டிஷன், அப்புறம் இந்த கண்டிஷன், எல்லா கண்டிஷனும் மஸ்ட் பி ட்ரூவாக இருக்கணுங்கிறதுக்காக நடுவில் அண்டு அப்படின்றது கீவேர்டுக்கு பதிலாக அண்டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எக்ஸல் யூஸ் பண்ணுறது. அப்புறம் அதேமாதிரி சயின்ஸ், சோஷியல். அப்புறம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கண்டிஷனும் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேட்டா பாஸ், செகண்ட் டேட்டா ஃபெயில். இந்த கண்டிஷன்ஸ்லாம் ட்ரூவாக இருந்தால் பாஸ் எடுத்துக்கும். கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் இந்த ஃபெயில் எடுத்துக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 3வது டைப் என்னென்னு பார்க்கலாம். 3வது டைப் பார்த்தீங்கன்னா மெத்தட் 3 இஃப் ஆர். இதில் எப்படி நம்ம அண்டை இங்கே யூஸ் பண்ணமோ ஆர். அண்டோட மீனிங் வந்து ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் மஸ்ட் பி ட்ரூ இல்லையா? அதே மாதிரி ஆர் கண்டிஷன்ஸோட ஆரோட கீவேர்டு ஆருங்கிற இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷனோட யூஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஆர் ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் ட்ரூவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே அது ஃபெயில்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஏதாவது ஒன்றில் அவங்க ஃபெயில் ஆயிருந்தால் அதான் ஆர், திஸ் ஆர் தட். அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா ஃபெயிலுங்கிறத எடுத்துக்கும். அதர்வைஸ் அப்படி எதுவுமே எந்த சப்ஜெக்ட்லேயும் அவங்க ஃபெயில் ஆகலை. எதுவுமே இங்கே கொடுத்துருக்குற எந்த கண்டிஷன்ஸ்லையும் அவங்க லெஸ் தென் 35 இல்லை அப்படின்னா என்ன எடுத்துக்கோன்னா பாஸ் எடுத்துக்கும். இதுதான் வந்து இஃப் ஆர். இதே இஃப் ஆரை வந்து நம்ம கீவேர்டு வச்சும் போடலாம். இது அண்டில் எப்படி நடுவில் வந்து ஸ்டார் வச்சோமோ, ஆஸ்டரிஸ்க் வச்சோமோ, அதே மாதிரி ஆரில் வந்து இங்கே வந்து ப்ளஸ் வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் வந்து ஆர். இப்போ இஃப் C2ங்கிற இந்த கண்டிஷன்ஸ் வந்து 35க்கு மேலே, அதாவது 35 இருக்கக்கூடாது, 35 அபோவ் 35 கிடையாது, லெஸ் தேன் 35ஆக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் லெஸ் தேன் 35ஆக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 35க்குள்ளே இருந்தால் ஃபெயில்னு எடுத்துக்கும். அதர்வைஸ் பாஸ். இதோட அப்படியே எக்ஸலில் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே அப்ளை பண்ணியிருப்பேன். மெத்தட் 3ல் இஃப் ஆறு, இந்த ஆருக்குள்ள இருக்க எல்லா கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ஃபெயில்னு எடுத்துக்கும், இந்த ஃபெயில் எடுத்துக்கும். அதர்வைஸ் பாஸ்ன்னு எடுத்துக்கும். இது அதே மாதிரி இஃப்குள்ள கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன்ஸில் இங்கே ப்ளஸ் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா? ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் என்ன அப்படின்னா ஆர். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே ஃபெயில் தான், அதர்வைஸ் பாஸ். இதுதான் வந்து எக்ஸலில் ரிசல்ட் போடுறதுக்கான 4 மெத்தடு. இந்த 4 மெத்தடு நீங்கள் நல்லா எது உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு புரியுதோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம். உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து எக்ஸல் யூஸ் பண்ணி நிறைய ஃபார்முலாலாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, இந்த ஃபார்முலா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சால்வேஷன், உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸலில் இந்த இஃப் கண்டிஷன் அண்டு ஆரை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இந்த அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி கிரேடு போடலாம், அதாவது ஏ கிரேடு, பி கிரேடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி 5-6 கிரேடு இருக்கும். நிறைய ஸ்கூலில் 7 கிரேடு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கிரேட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம எக்ஸலில் போடுறது, அதில் வந்து நிறைய இது வந்து 2 கண்டிஷன் வந்து திஸ் ஆர் தட்டு தான் இல்லையா? 5 சப்ஜெக்டை பாஸாக இருந்தால் பாஸ், இல்லைன்னா ஃபெயில். ஆனால் அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஓ கிரேடா, ஏ கிரேடா, பி கிரேடா, சி கிரேடான்னு 6 கண்டிஷன் நம்ம எப்படி செக் பண்ணுறது ஒரே லைனில் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.